30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. சினிமா முதல் அரசியல் வரை முதல்வர் விஜய் வாழ்வில் கடந்து வந்த பாதை ஒரு பார்வை. 1945 மெட்ராஸ் மாகாணத்தின் தங்கச்சி மடத்தில் தமிழ் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர் இயக்குனர் S.A. சந்திரசேகர். திரைப்படத்துறையில் பணியாற்றி வந்த அவர் 1978 வெளியான அவள் ஒரு பச்சை குழந்தை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். பின்னர் 1981 வெளியான சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் கவனம் பெற்றார். இதுவரை 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். S.A. சந்திரசேகர் ஷோபா தம்பதியருக்கு 1974 ஜூன் 22 ஜோசப் விஜய் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே தந்தையின் படப்பிடிப்பு தலங்களுக்கு சென்று வந்த விஜய் அப்போது பெரும்பாலும் விஜயகாந்த் நடித்த படங்களின் சூழலில் வளர்ந்தார். அந்த அனுபவங்களே அவரை சினிமாவுக்கு இழுத்து சென்றன. சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த விஜய் 8ஆம் வகுப்பு படிக்கும் காலத்திலேயே முதன்முறையாக திரையில் தோன்றினார். 10ஆம் வகுப்பிற்கு பிறகு சினிமா மீதான ஈர்ப்பு அதிகரித்தாலும் தந்தையின் விருப்பப்படி சென்னை லயோலா கல்லூரியில் விஸ்காம் படிப்பில் சேர்ந்தார். ஆனால் ஓராண்டிற்கு பிறகு அவரது வாழ்க்கை முழுவதும் சினிமா நோக்கி திரும்பியது. S.A. சந்திரசேகர் இயக்கிய நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் விஜய். படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் சில மாதங்கள் மீண்டும் கல்லூரிக்கு சென்றார். பின்னர் 1993 வெளியான செந்தூர பாண்டி படத்தில் விஜயகாந்துடன் இணைந்து நடித்தது நடிகர் விஜயை மக்களிடம் அறிமுகப்படுத்திய முக்கிய திருப்பமாக அமைந்தது. 1994 வெளியான ரசிகன் திரைப்படத்தில் இளைய தளபதி என்ற பட்டம் விஜய்க்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து தந்தையின் தயாரிப்பில் பல படங்களில் நடித்ததால் கல்லூரி படிப்பை முழுமையாக தொடர முடியவில்லை. வருடத்திற்கு குறைந்தது 3 திரைப்படங்களில் நடித்த விஜய் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். 2004 வெளியான கில்லி, 2005 வெளியான திருப்பாச்சி, சிவகாசி போன்ற படங்கள் அவரை அனைத்து தரப்பினரிடமும் பிரபலமாக்கின. பின்னர் சில தோல்வி படங்களுக்கு பிறகு 2012 வெளியான துப்பாக்கி திரைப்படம் விஜயை மீண்டும் முன்னணி ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தியது. அதனைத் தொடர்ந்து மிர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, தி கோட் உள்ளிட்ட படங்கள் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றன. விஜயை பற்றி திரைப்படத்துறையினர் அடிக்கடி குறிப்பிடும் விஷயம் அவரது நேர்த்தி. காலை 8 மணிக்கு படப்பிடிப்பு என்றால் 7:50 மணிக்கே தயாராக இருப்பார் என பலரும் கூறியுள்ளனர். திரையில் பேசுபவராக தோன்றும் விஜய் நேரில் மிகவும் அமைதியானவர் என்றும் அவருடன் பணியாற்றியவர்கள் கூறியுள்ளனர். இது குறித்து ஒரு முறை பேசிய விஜய், சிறு வயதிலேயே தங்கை வித்யாவை இழந்தது மற்றும் ஒரே குழந்தையாக வளர்ந்ததுதான் தனது தனிமையான இயல்புக்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது அரசியல் பயணம் முற்றிலும் மாறுபட்ட பொதுமக்கள் மத்தியில் செயல்படும் விஜயை வெளிப்படுத்தியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த பேட்டியில் ஒரு கட்டத்திற்கு பிறகு உதவி செய்ய அதிகாரம் தேவைப்படுகிறது என்று கூறியிருந்தார் விஜய். அதன் பின்னர் அவர் அரசியலுக்கு வருவார் என்ற பேச்சுக்கள் அதிகரித்தன. 2008 இலங்கை தமிழர் பிரச்சனையை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களுடன் விஜய் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக 2009 விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டது. பின்னர் மாணவர்களுக்கு கல்வி உதவிகள், சமூக சேவைகள், இயற்கை அனர்த்த நிவாரண உதவிகள் போன்ற பல நடவடிக்கைகளில் விஜய் ஈடுபட்டார். 2017 அனிதா மரணத்திற்கு பிறகு அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது பெரும் கவனம் பெற்றது. 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் கேரள வெள்ள பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும் நிதியுதவி வழங்கினார். 2021 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் சில இடங்களில் வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து 2024 தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். திமுக அரசை கடுமையாக விமர்சித்தும் மாற்று அரசியலை முன்வைத்தும் விஜய் தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்தார். 2024 விக்கிரவாண்டியில் நடைபெற்ற
அவரது கட்சியின் முதல் மாநாடு பெரும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்களில் பல சவால்கள் இருந்த போதிலும் சமூக வலைதளங்களில் நடைபெற்ற டிஜிட்டல் பிரச்சாரம் விஜய்க்கு பெரிய பலமாக அமைந்தது. வர்ச்சுவல் வாரியர்ஸ் என அவர் குறிப்பிட்ட இணைய ஆதரவாளர்களுக்கும் பல முறை நன்றி தெரிவித்தார். தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்தது. நடிகராக தொடங்கிய விஜய் அரசியல் தலைவராக பரிணமித்து இன்று தமிழ்நாட்டின் முதல்வராக உயர்ந்திருப்பது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இனி முதல்வராக விஜய் எடுக்கும் முடிவுகள் மற்றும் அவரது ஆட்சி நடைமுறை குறித்து அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடமும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.